காம்பவுண்ட் சுவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் பில்லர் ஆதார் படித்து போட்டுன்னுக்குறாங்க. காம்பவுண்டில் வந்து நிறைய வீட்டில் வந்தீங்கன்னா காம்பவுண்டு சீக்கிரமாக கிராக் வந்துடும். 4 அடி தான் போட்டிருப்பாங்க, அதே கிராக் வந்திருக்கும். நம்ம பாருங்கள், இது பாருங்கள், கீழேருந்து ஒரு 4 அடி, அதுக்கு மேலே ஒரு 4 அடி, கிட்டத்தட்ட வந்து நம்ம 8 அடி போட்டிருக்கோம் காம்பவுண்டு. இது வந்து கிராக் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா பாருங்கள், காம்பவுண்டுக்கு பெல்ட்டு போட்டு நம்ம போட்டு அதுக்கப்புறம் மேலே செவரு போட்டு மேலே டாப்பில் வந்து 4.5 செவருனாக்கா ஒரு 6 mm இல்லை 8 mm ஏதாவது ஒரு கம்பி வச்சு மேலே ஒரு பெல்ட்டு போட்டணும். மேலே போட்டுருக்கோம் பாருங்கள் பெல்ட்டு. இந்த மாதிரி வந்து பெல்ட்டு போடணும். ஸ்ட்ரைட்டாக கம்பி வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். அது ஒன்று. அதை வச்சு நம்ம போட்டதுக்கப்புறம் செவரு வச்சு நம்ம அந்த பெல்ட்டு போட்டதுக்கப்புறம் தான் செவரு நல்லா க்யூரிங் பண்ணி காஞ்சதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி நம்ம பலகை ஆதார படித்து இந்த மாதிரி காங்கிரீட் போட்டுன்னு வரோம். இப்போ பாருங்கள், அதுதான் போட்டு வராங்க. இந்த மாதிரி அடித்து நம்ம போடும்போது மேலே ஒரு பெல்ட்டு, சைடில் பில்லரு, கீழே வந்து பீமு அப்படின்போது நமக்கு செவரு வந்து காம்பவுண்டோட சுத்தமாக நமக்கு கிராக்கே வராது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம பாக்ஸ் வச்சு போகிறத விட இந்த மாதிரி போட்டோம்னா காம்பவுண்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், கிராக் வராது. இதுக்கப்புறம் நம்ம பலகை பிரிச்சுட்டு அப்படியே பூச்சி வர ஆரம்பிச்சிடலாம். அதேமாதிரி நம்ம இந்தமாதிரி பலகை அடித்து போடுறோம்னாக்கா நம்ம பலகை அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹட்டோவில் போட்டிருப்போம் இல்லையா செவரு, அது சைடில் கலவெல்லாம் இருக்கும். அந்த கலவெல்லாம் நம்ம சுரண்டி க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தான் இப்போ பலகை ஃபிட் பண்ணணும். பலகை ஃபிட் பண்ணிவிட்டு திரும்ப காங்கிரீட்டு போடுறப்பையும் வந்து உள்ளே வந்து தண்ணி ஊற்றிட்டு தான் நம்ம காங்கிரீட்டு போடணும். இந்த மாதிரி போட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நம்ம பில்டிங்காக நம்ம கொஞ்சம் செங்கல் வாங்கியிருந்தோம். அதனால் கொஞ்சம் இருக்க செங்கலில் கொஞ்சம் தூரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து சாலிடு, ஆலோ பிளாக்கில் சாலிடு நம்ம போட்டிருக்குது. பக்காவாக தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் காங்கிரீட்டு. இந்த மாதிரி போட்டோம்னா பக்காவாக இருக்கும், நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா ஒர்த்தாகவும் இருக்கும் காம்பவுண்டு. பாருங்கள், உள்ளுக்குள்ள வந்து பலகை இந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இதுதான் அந்த பெல்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த பில்லர் வந்து கேட் பில்லர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த லாஸ்ட் வரைக்கும் நமக்கு கண்டினியூஸாக இந்த பெல்ட்டு போயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் காம்பவுண்டு போடணுன்னா காம்பவுண்டு வந்து கிராக் விடாமல் இருக்கிறதுக்கு எப்படி போடணுன்றது இந்த மாதிரி போடணுங்க. கிராக் கம்பல்சரி கிராக் வரவே வராது. இதெல்லாம் வந்து காங்கிரீட் போட்டு முடிஞ்சது, நல்லா பேக் பண்ணியாச்சு. நல்லா ஒயர் நல்லா டைட் பண்ணி அடிச்சோம்னா பக்காவாக இருக்கும்.